வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு ஒரு தீபாவளி ரெசிபி தாங்க, ரிப்பன் பக்கோடா. ரிப்பன் பக்கோடா வீட்லயே கிரைண்டரில் மாவு அரைச்சி பொட்டுக்கடலை மாவு போட்டு தான் செய்ய போகிறேன். இது எங்கள் அம்மா ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாங்க. அம்மாட்ட இருந்து தான் நான் இந்த ரெசிபியை கற்றுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடியே நான் வந்து நிறைய ரிப்பன் பக்கோடாலாம் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த மாதிரி பாரம்பரியமான ரெசிபிஸ் எல்லாம் வந்து அப்பப்போ வருஷம் செஞ்சு காட்டுறதுலாம் தப்பு இல்லை அப்படிங்கிறதால இந்த வருஷமும் நான் வந்து ரிப்பன் பக்கோடா எடுத்திருக்கேங்க. இன்னைக்கு நான் வந்து புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி, பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு தான் செய்ய போகிறேன். இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேங்க. 3/4 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இட்லி அரிசி 5020 அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா களைஞ்சிட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். அரைச்சதையுமே வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே நான் வீடியோவை எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் நம்ம பார்க்கலாங்க. உங்கள் வீட்டு சமையல் மணக்க ருசிக்க உங்களுக்கும் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் வேணுமாங்க? இங்கே கொடுத்துருக்க லிஸ்ட்டில் இருக்க பொடி வகைகள் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க. காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் இங்கே கொடுத்துருக்க நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. நான் இப்போ 1.5 டம்ளர் அரிசின்னு சொன்னேன் இல்லைங்களா? 1.5 டம்ளர் அரிசி வந்து 400 கிராம் இருக்குங்க. இந்த 400 கிராம் அரிசியை நல்லா ஊற வச்சு களைஞ்சி வச்சுருக்கேன். கிரைண்டரில் போட போகிறேங்க. அடுத்ததாக இப்போ தேவையான பொருட்கள் வந்து இப்போ பொட்டுக்கடலையை எடுத்து வச்சுருக்கேன். வெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. பொட்டுக்கடலை வந்து 400 கிராமுக்கு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் ஒரு 6-7 மிளகாய் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டா நைஸாக அரைப்பட்டுரும். அதுக்காக நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ கிரைண்டரில் அரிசியை சேர்த்துடலாங்க. இப்போ அரிசியை சேர்த்தாச்சு. ஆனால் மிளகாய் இதோடையே போட்டால் அப்படியே திப்பியாக நின்றும். அதனால் நான் வந்து மிளகாயை இந்த மாதிரி தண்ணி விட்டு நம்ம பூண்டையும் வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நைஸாக இப்போ அரைச்சிக்கலாங்க. பூண்டு மிக்சியில் அரைக்கும்போது நின்றுங்கிறனால நான் அம்மியில் நல்லா அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாயோட போட்டு இப்போ அரைச்சிருக்கேங்க. இந்த சாந்தை வந்து இப்போ நம்ம அரிசியோடு சேர்த்துடலாம். இப்போ கிரைண்டரில் சேர்த்த அரிசியோட இப்போ மிளகாய் பூண்டு சாந்து சேர்த்தாச்சுங்க. இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் பிசைஞ்சிட்டு பத்தலைன்னா கூட உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நல்லா அரைக்கணும். ஆனால் வந்து தண்ணி இந்த மாதிரி லேசாக தெளித்து தான் அரைக்கணுங்க. ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது. அடுத்ததாக இப்போ நான் வந்து பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டேன். இருந்தாலும் இதுலேயும் கப்பிகள் இருக்கும். அதனால் நம்ம வந்து சலித்து எடுத்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரிப்பன் பக்கோடா புழியும் போது அந்த ஹோலில் போய் அடைச்சிரும். அதனால் இந்த மாதிரி நல்லா சலிச்சுக்கணுங்க. பாருங்கள், சலிச்சதில் எவ்வளோ கப்பிகள் இருக்குது. இப்போ இதெல்லாம் நமக்கு வேஸ்ட்டு தாங்க. இப்போ சலித்த மாவு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கிரைண்டரில் சேர்த்த அரிசியும் நல்லா அரைஞ்சிருச்சுங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிடணும். கொஞ்சம் கூட குறைனே இருக்கக்கூடாது. இப்போது இந்த மாதிரி தாங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ பொட்டுக்கடலையும் சளிச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இவர்கிட்ட சொன்ன மாதிரியே நான் அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து எண்ணெயை காய வச்சிடலாம். நான் ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு கடலெண்ணெய் தான் எடுத்துருக்கேங்க. இதெல்லாம் வந்து கடலெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிடலாங்க. இப்போ நான் அரைச்சிருக்க பொட்டுக்கடலை மாவை இந்த அரிசி மாவு கலவையோடு சேர்த்துறேன். உப்பு வந்து நான் கிரைண்டரில் அரைக்கும் போதே அரிசியோடு சேர்த்து அரைச்சிட்டேங்க. நீங்கள் தூள் உப்பு போடுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போது இதையெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம அரிசி அரைக்கும்போது தண்ணி ஜாஸ்தியாக விட்டுறக்கூடாதுங்க. நான் இன்றைக்கி மிளகாய் ஊற வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் மிளகாய் தூள் வேணாலும் போட்டு பிசைஞ்சிக்கலாங்க. அதே மாதிரி பூண்டு வாசம் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் பெருங்காயம் எள்ளோட நிப்பாட்டிக்கலாங்க. பூண்டை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நான் மாவு பிசைஞ்சிருக்கேங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் சும்மா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். தண்ணி ஜாஸ்தியாக விட்டுறாதீங்க, எண்ணெய் குடிச்சிரும். சும்மா கொஞ்சமாக தெளிச்சுக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு நான் செக் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், போட்ட உடனே நல்லா மேலே எழும்பி வருது. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், மாவு இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சிருக்கேன். உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள். இப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். இப்போ நான் ரிப்பன் பக்கோடா அச்சு போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் மாவு போட்டுக்கலாம். அதே மாதிரி மாவு போடும்போது ஃபுல்லாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் சுற்றுறதுக்கு கேப் விட்டு போடுங்க. இது வந்து கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம வருதுங்க. இப்போ நம்ம எண்ணெயில் சுற்றிடலாம். இப்போது எண்ணெயில் பிழிஞ்சிடலாங்க. நான் இங்காளி அச்சு தாங்க எடுத்துருந்தேன். எனக்கு கை வந்து கொஞ்சம் அறுக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் மரக்கட்டையும் இந்த ஓம்பொடி அச்சு வச்சுருக்கேன், அதனால் இப்போ இதை எடுத்துக்கிட்டேன். இது வந்து செட்டிநாடு கட்டை தாங்க. கை வந்து அறுக்காது, நல்லாயிருக்கும் சுற்றுறதுக்கு. இப்போ நல்லா மேலே மதந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பெரட்டி விட்டுக்கலாங்க. அடுப்பை அப்பப்போ கொஞ்சம் கூட்டி குறைச்சி நிதானமாக வேக விடுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். ஒரு அச்சு வேகும்போது அப்படியே மிதமான தீயில வச்சுட்டு இப்போ அடுத்த அச்சுக்கு போட்டுக்கலாங்க. நீங்கள் பிசைஞ்சு வச்ச மாவு இந்த மாதிரி புழிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகடுப்பாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த காஞ்சிட்டு இருக்கிற எண்ணெயில் ஒரு 2 டீஸ்பூன் இதில் ஊற்றிக்கிங்க. எனக்கு இன்றைக்கி வந்து பொறுப்பாக தான் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த காஞ்சிட்டு இருக்க எண்ணெயில் ஊற்றிட்டிங்கன்னா சரியாயிடும். அதே மாதிரி நல்லா மிதந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாங்க. எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எண்ணெயோட சலசலப்பு அடங்கின உடனே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாங்க. இப்போ நான் அடுத்தடுத்து ரிப்பன் பக்கோடாவையும் சுற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. நல்லா ஃப்ரீயாக போகுது. ஏன்னா இந்த கண்ணு வந்து பெருசாக இருக்கிறதுனால ஃப்ரீயாக போகுது. நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைக்கிற அளவுக்கு 2 டம்ளர் 3 டம்ளர்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிருங்க. அரைச்ச மாவில் நீங்கள் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் பொட்டுக்கடலை போடுங்க. பொட்டுக்கடலை மிக்சியில் திரிச்சிட்டு அந்த மாவை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு மிளகாய்த்தூள் போட்டு பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சம் எள்ளு தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெய் இல்லாதவங்க இந்த மாதிரி காஞ்சிட்டு இருக்கிற எண்ணெய், கடலெண்ணெயிலையோ இல்லை ரீஃபைண்ட் ஆயிலையோ கொஞ்சம் ஊற்றிட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். நீங்கள் கொஞ்சமாக செய்யணுன்னா நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து கிரைண்டரில் அரைக்கிறதுக்கெலாம் டைம் இருக்காது, மெஷினில் அரைச்சி எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக மெஷினில் எவ்வளோ அளவு போட்டு அரைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அதாவது மெஷினில் அரைக்கி கொடுக்கும்போது நம்ம புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி எடுத்துகிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதை ஊற வச்சு நல்லா களைஞ்சிருங்க. களைஞ்சிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. ஒரு நாள் வெயிலில் காயணும். நல்லா சுக்காக காய்ஞ்சதுக்கப்புறம் அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. 1 கிலோவுக்கு 400 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துருங்க. 400 கிராம் பொட்டுக்கடலை வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சி இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் சளிச்சு எடுத்துக்கங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தேவையானது சேர்த்துக்குங்க. அப்புறம் 1 கிலோவுக்கு 100 கிராம் வெண்ணெய் போடணுங்க. அப்படி 100 கிராம் வெண்ணெய் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்சிட்டு இருக்கிற எண்ணெயில் ஊற்றணும். ஊற்றிட்டு எள்ளு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சிட்டு சுட வேண்டியதாங்க. மெஷினில் அரைச்சி நம்ம மாவாக வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட ரிப்பன் பக்கோடாக்கள் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம செய்கிறது கூட சீக்கிரம் செஞ்சிடலாங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் முடிக்கிற வீடியோ காட்டி இந்த ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் இந்த வீடியோ எடுக்கிறதுலே பெரிய வேலை இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கால் வலிங்க முடியறதில்ல. அதனால் நான் வந்து அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் சேர் போட்டு உட்காந்துக்கிறேன். இப்போ இது இப்படியே பாக்ஸில் போட்டு வைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் நம்ம நொறுக்கி விட்டுக்கலாம். நொறுக்கி விடுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்குதுன்னு இப்போ டேஸ்ட் பண்ணியே சொல்கிறேங்க. நான் சாப்பிட்றதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா கரகரப்பாக மொறுமொறுப்பாக இருக்குதுங்க. என்னதான் நம்ம கடையில் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கினாலும் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு கொடுக்கறது ஒரு பெரிய திருப்தி தாங்க. எங்கள் ஆதிராவுக்கு இந்த ரிப்பன் பக்கோடான்னா ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இதுவே நமக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அலுப்பாக இருக்குது. அம்மாலாம் செய்யும்போது 2 படி 3 படி இப்படி தான் போட்டு செய்வாங்க. அம்மா செஞ்சது தான் நான் இப்போ இதை செய்ய நினச்சிட்டேங்க. அம்மா எப்படி தான் அப்படிலாம் செஞ்சாங்களோ தெரியல அப்படின்னு அம்மா நினைவுகளோடு தான் நான் இந்த ரிப்பன் பக்கோடா
இது அம்மா ரொம்ப நல்லா செய்வாங்க. ரிப்பன் பக்கோடா, முறுக்கு இது எல்லாமே ரொம்ப நல்லா செய்வாங்க. எனக்கு இதை செய்யும்போது அம்மா ஞாபகம் வந்துருச்சுங்க. அரைப்படி அரிசி போட்டது எனக்கு கிட்டத்தட்ட இந்த சம்படம் நிறைஞ்சிருச்சுங்க. இப்போ இதை நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மழை காலத்துலலாம் நம்ம வந்து இந்த பாக்ஸ்லேயுமே கொஞ்சம் மேலால் வந்து பாலித்தீன் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 15-20 நாள் ஆனாலும் நமக்கு போகவே போகாதுங்க, அப்படியே இருக்கும். இன்னும் நான் தீபாவளிக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச என்னால் முடிஞ்ச ரெசிபிகள் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ நான் கொடுக்குறேங்க, பாருங்கள். இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின இந்த ரிப்பன் பக்கோடா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.